சீமான் அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது முருகன் மாநாடு குறித்து பேசியிருக்காரு. பாஜக வட மாநிலங்கள்ல ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி வாக்குக்காக தேர்தலுக்காக ஒரு பிரச்சாரம் முன்னெடுத்தாங்க. கேரளாவில ஐயப்பனை வைத்து முன்னெடுத்தாங்க. இப்ப தமிழ்நாட்டுல முருகன் அவங்க கையில் எடுத்திருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. ஐவகை நிலங்கள்ல குறிஞ்சி நிலம் ஒன்று உங்களுக்கு தெரியும். குறிஞ்சி நில கடவுள் முருக கடவுள், தமிழ் கடவுள் முருக கடவுள். எல்லாருமே யார்கிட்ட கேட்டாலும் தமிழ் கடவுள் முருக கடவுள். தமிழ் கடவுளுக்கு தமிழ்நாட்டில் தானே பண்ண முடியும். பாஜகவின் முருகர் பக்தி மாநாட்டை விமர்சித்து பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிலளித்துள்ளார். சீமான் அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது முருகன் மாநாடு குறித்து பேசியிருக்காரு. பாஜக வட மாநிலங்கள்ல ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி வாக்குக்காக தேர்தலுக்காக ஒரு பிரச்சாரம் முன்னெடுத்தாங்க. கேரளாவில ஐயப்பனை வைத்து முன்னெடுத்தாங்க. இப்ப தமிழ்நாட்டுல முருகன் அவங்க கையில் எடுத்திருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரக்கடவுள் இருப்பார். ஐவகை நிலங்கள்ல குறிஞ்சி நிலம் ஒன்று உங்களுக்கு தெரியும். குறிஞ்சி நில கடவுள் முருக கடவுள், தமிழ் கடவுள் முருக கடவுள். எல்லாருமே யார்கிட்ட கேட்டாலும் தமிழ் கடவுள் முருக கடவுள். தமிழ் கடவுளுக்கு தமிழ்நாட்டில் தானே பண்ண முடியும் இல்லைங்களா? அதனால தமிழ்நாட்டில் முருகருக்கு ஒரு விழா எடுப்போம். யார் சொல்றாங்க? அதாவது நாங்க இப்போ 22ஆம் தேதி முருகரை கையில் எடுத்திருக்கிறோம். 2026 தமிழ்நாட்டே கையில் எடுப்போம். கையில எடுப்போம். திருப்பரங்குன்றம் போன்ற ஒரு பதட்டமான ஒரு சூழல் அங்க இருந்தது. அதை ஒட்டிதான் இந்த மதுரை மாநாடு அப்படிங்கிறது இருக்கு. இது ஒரு அரசியல் மாநாடாக இருக்குன்ட்டு சிபிஎம் அதே மாதிரி திமுகவும் கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க. நீங்க அரசியல் மாநாடு இல்லைன்னு சொல்றீங்க. இல்ல, அதாவது திருப்பரங்குன்றத்தில் எந்த விதமான பதட்டமான சூழ்நிலையும் அங்க வந்ததே இல்லை. ஏன்னா நீங்க அந்த திருப்பரங்குன்றத்தில் நடந்த விஷயத்த சொல்றீங்க. அப்போ பதட்டம் இல்லை. ஒரு சாரார் போனாங்க, நானும் முதல்ல போனேன். அதில் போய் கலந்துக்கிட்டோமே தவிர அங்கே பதட்டமான சூழ்நிலை எந்த சூழ்நிலையிலும் அங்கே ஏற்படலை. திமுக என்னைக்கு எங்களை ஆதரித்து பேசினாங்க? 1999 எங்களை ஆதரித்து பேசினாங்க. அதுக்கு பிறகு அவங்க ஆதரித்து பேசலை. 99 எங்களை ஆதரித்து பேசினாங்க திமுக. இது வரைக்கும் அவங்க அதுக்கப்புறம் ஆதரித்து ஒன்றும் பேசலை. இனிமேல் பேசுவாங்களா இல்லையான்னு பக்தர்கள் மாநாடு முடிஞ்ச பிறகு தெரியும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.